பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் சுவாமியை கும்பிட்டுட்டு ஜோடியா அவாவ உட்காருங்கோ. வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ. நான் மந்திரம் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா புஷ்பத்தை போடுங்க. ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ. சாமி, இந்த பூஜை நடக்கிறதே என் பேரம் பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கு முதல்ல எங்க வீட்டு பரம்பரை வேலுக்கு இவங்க எல்லாம் பூஜை செய்யணும். அந்த வேல் முன்னாடி தான் இவங்க கல்யாணம் நடக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க முதல்ல அந்த வைரவேலுக்கு பூஜை பண்ணி அத மனையில வச்சிருங்க சாமி. பேஷா பண்ணிடலாம். அந்த வைர வேலை கொண்டு வர சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய மகா, போய் அந்த வைர வேலை பத்திரமா எடுத்துட்டு வாமா. சரிங்க தாத்தா. இப்போ வைரவேல் காணோம்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாரும் என்னதான் கேட்பாங்க? கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவ்வளவு பெரிய வைரவேல் எப்படி தொலையும்? பாக்ஸ் எல்லாம் நான் மூடி வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. ஆனா வைரவேல் மட்டும் எப்படி காணாம போச்சு? பீரோவை பூட்டி சாவிய நான் தான் வச்சிருந்தேன். இப்ப வந்து திறக்கும் போது கூட பீரோ பூட்டி தானே இருந்துச்சு. பெட்டி கூட இருக்கு. ஆனா பெட்டிக்குள்ள இருந்த வேல் மட்டும் காணோம். கடவுளே. மகா, இதோ வரேன் தாத்தா. ஷூ, சாதாரண வேலா இருந்தா கூட பரவாயில்ல. இது பரம்பரை வைர வேலு. அது காணோம்னு சொன்னா ஐயோ, அதுவும் இந்த கல்யாணத்துக்கு வைரவேல் ரொம்ப முக்கியம். அது இப்போ இல்ல. இப்ப காணாம போச்சுன்னு தெரிஞ்சா ஐயோ கடவுளே, நடக்க போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அத்தனை பேர் இருக்கும்போது உன்னை நம்பி தானமா நான் உன்கிட்ட கொடுத்தேன். இப்ப தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றியேன்னு தாத்தா கேட்டா அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஒத்துக்கோங்க, நீங்க தானே எடுத்தீங்க. ஏய், சும்மா உளராத. நான் ஏன் அதை எடுக்க போறேன்? ஏன்னா என்ன பழி வாங்குறதுக்காக, எல்லாரும் என்ன திட்டுறதுக்காக, அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறதுக்காக. ஏற்கனவே உங்களுக்கு என் மேல வெறுப்பு. இப்போ நீங்க கூப்பிட்டது வேற நான் கவனிக்கல. அதனாலதான் நீங்க இந்த வேலையை பார்த்திருக்கீங்க. எனக்கு தெரியும். பேசாம போயிடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு வைரவேலை நீயே எடுத்துட்டு நல்லவ மாதிரி என்கிட்ட டிராமா போடுறியா? வெளியில வா, உனக்கு இருக்கு கச்சேரி. கண்டிப்பா இவங்க தான் பண்ணிருக்காங்க. ஆனா
ஆனா எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ச்சே, ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. இப்போ வெளியே போய் வைரவேல் இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எல்லாரும் என்னதான் கேட்பாங்க. கவிதா தான் எடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? தாலியை கட்டணும். ஓம் கிருத்திகா சுனபே நமஹ. ஓம் சிகிவாகனாய நமஹ. ஓம் தாரகாசுர சம்ஹாராய நமஹ. ஓம் ரக்ஷோபல விமர்தனாய நமஹ. ஓம் மத்தாய நமஹ. ஓம் பிரமத்தாய நமஹ. ஓம் உன்மத்தாய நமஹ. ஓம் தேவசேனாபதயே நமஹ. ஓம் பிராக்ஞாய நமஹ. ஓம் கிருபாலவே நமஹ. ஓம் பக்தவத்சலாய நமஹ. இப்போ ரொம்ப நல்ல நேரம், குரு வர. இப்ப வைரவேலை எடுத்து சபையில வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க கையாலே எடுத்து வைங்க. பொண்ணு மாப்பிள்ள நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வாங்க, எடுத்து இப்படி வைங்க. நான் மகாவை அப்பவே கூப்பிட்டு கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. அவ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப பார்த்தா நம்ம பரம்பரை வைரவேலை காணும். அதுக்கு ஆமா, நீ என்ன சொல்ல வர? முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட பாக்குறியா? அது எப்படி கவிதா? வைரவேலு திடீர்னு காணாம போகும். என்கிட்ட கேட்டா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. இத பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். உண்மையை சொல்லு, நீ தானே வைரவேலை எடுத்த? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நான் இந்த வீட்டு பொண்ணு, என்ன பார்த்து கேக்குற? ஒரு வேலைக்காரிக்கு இன்னொரு வேலைக்காரி சப்போர்ட்டா? ஆமா, நான் வைரவேலை எடுத்ததை நீ பாத்தியா? பாத்தியா? நீ எடுத்ததை நான் பார்க்கல, ஆனா நீ உள்ள ரூம்ல கொண்டு வந்து வச்சதை நான் பார்த்தேன்.